மா ஹலோ, வாழ்க வளமுடன். நீங்கள் என்ன சமையல்? இன்றைக்கி வந்து சௌச்சவ் கேரட் முருங்கலை போட்டு தூதுவளை அண்டு வெத்தலை போட்டு ரசம், மூலிகை ரசம், அப்புறம் பிரண்டை, கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி அதெல்லாம் வச்சு ஒரு தொகையல். குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் த்ரோட்டு வர மாதிரி இருக்கிறதுனால தூதுவளை வந்து சளியை நல்லா எடுக்கும், லங்ஸை வந்து கிளியர் பண்ணும். அதனால் அது ரசம் வைக்க போகிறேன். இப்போ நான் வந்து முன்னாடி கொஞ்சம் பண்ணி வச்சுட்டுருவேன். அது என்னெல்லாம் பண்ணி வச்சுட்டுருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ரசமும் கூட்டும் உனக்கு பிடிச்ச காம்போ. ஆமாம், சரி. இது பருப்பு வந்து ரசத்துக்கு பருப்பு சாலை எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ பருப்பு போட்டிருக்காய்? பருப்பு ஒரு 100 ml போட்டிருக்கேன். சரி. இதை ரசத்துக்கு எடுத்து வச்சுட்டேன். வச்சுட்டோடனே இந்த பருப்பு காய்கறி எல்லாத்தையும் ஒன்றா குக்கரில் வச்சுக்குவேன். இது வந்து என்ன காய்? இது வந்து சௌச்சவ் கேரட்டு, உப்பை பெசரி வச்சுருக்கேன். இப்போ இந்த பருப்பு கூட இதை போட்டு ரெண்டும் வெந்தது தான், அதனால் ஈக்குவலாக இருக்கும், ஒன்றும் மாறுபாடாக இருக்காது. இப்போ இதை தூக்கி அடுப்பில் வச்சு இதில் லேசாக உப்பு போட்டிருக்கேன், காய் ரொம்ப குழையக்கூடாதுங்கிறதுக்காக. பத்து வைக்கிறேன். காய்கறி இங்கே வாயேன், இந்த வெத்தலையும் அதையும் கொஞ்சம் அன்றைக்கி தட்டி கொடுக்குற வேலை உனக்கு. அப்புறம் கொஞ்சம் இரு. ரசத்துக்கு என்னெல்லாம் தட்டணும்? ரசத்துக்கு இல்லை, முதல்ல கூட்டுக்கு வந்து இந்த தேங்காய், இந்த மிளகு ஜீரகம், 2 அரிசி வச்சு அரைக்கணும். சரி. அதை அலம்பி விட்டதுக்கப்புறம் இதையும் மிக்சியில் போட்டு ஒரு வீப் பண்ணி தந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு கூட்டுக்கு தேங்காய், ஜீரா, மிளகு, 2 அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டு இப்படி இருந்தால் போகிறோமா? பரவாயில்ல கொண்டு ஸ்மூதி மாதிரி எடுத்து உப்பெல்லாம் போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால் இது ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிறது இல்லை. இப்போ அரைச்சின்னு வந்தது நம்ம தேவைக்கு ஏற்ப விட்டால் போதும். இது கொஞ்சம் கூட குறையாக இருக்கும். இது ரசத்துக்கு விட்டுக்கிறதுனால இது தொட்டுக்கிறதுக்கு கெட்டிமாக இருக்கணும் இல்லையா? ஆமாம், விட்டுக்க ஒன்று தொட்டுக்க ஒன்று. ஆமாம், தேவை என்ன சமைக்கிறது அப்படின்னா விட்டுக்க ஒன்று தொட்டுக்க ஒன்றுன்னு வந்துடுவா நாளைக்கு. அவ்வளோதான், கூட்டு ஆயாச்சு. ஒரு கொதி வந்த உடனே இதுக்கு எப்போ தாளிப்பு உண்டா? எல்லாத்துக்கும் சேர்த்து ரசத்துக்கு, தொகையலுக்கு, கூட்டுக்கு தாளிப்பு கரண்டியை போட்டால் 3க்கும் தாளிச்சு போட்டு. வெரி குட். சரி, சிம்பிள், வெரி ஃபாஸ்ட் ஆகிடுது. 2 நிமிஷம் தான் வீடியோ வந்திருக்கு. அது முன்னாடியே எல்லாம் பண்ணி வச்சுடுவேன் இல்லையாண்ணா. இந்த மாதிரி இந்த காய் நறுக்கி, கூட்டுக்கு நறுக்கி அலம்பி கூட்டு பாத்திரத்தில் போட்டு, ரசத்துக்கு தக்காளி பழம், ஒரு பச்சை மிளகா, ஈயச்சொம்பா. ஆமாம், ஈயச்சொம்பு, கொத்தமல்லி எல்லாம் போட்டாச்சு. நான் வந்து வெத்தலை ரசம் வந்து இப்படி கிள்ளி போட்டு தான் வைப்பேன். விடும்போது நம்ம நிறுத்தி விட்டுக்கலாங்க. வேணோ காயத்ரிக்கு ஒரு விப் பண்ணி போடலாமா, நல்லா ஜூஸ் கிடைக்கும்னா. சரி, அதையும் தான் பார்ப்பேன். பருப்பும் இது லட்டு. இது ஏற்கனவே எதாவது சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன். ஈயங்கிறது லட்டு கிடையாது. அது பேர் என்னது? கார். அது வெள்ளியும் ஈயமும் கலந்தது. அந்த அலுமினியமும் ஈயமும் கலந்தது தான் வந்து டின்னு கலப்பா. டின்னு லட்டு கிடையாது, டின் ஆகாது. அது அலுமினிய பாத்திரம் வருவானே, அதுதான் லட்டு கலந்து. அது அதெல்லாம் வேணும் எனக்கு. அவ்வளோதான் கூட்டு. இது லட்டு. இது என்ன ஆகும்னா உருகிடும். அதனால் உள்ளே எதாவது வைக்கணும். ஆமாம், உள்ளே ஏதாவது வச்சு காயத்ரி நெய் காய்ச்சி காணும். நெய்யை வச்சு வெண்டையை வச்சுட்டு போயிட்டு வந்து பார்த்தா பாத்திரத்தை காணும். அடியில் உண்டையாக ஒன்று கிடக்குது. நம்ம ஒரு தடவை கேக்கு பேக் பண்ணி அதில் இது வேண்டாம், அதில் அது பேர் என்ன, அந்த சேஃப்டி விசில் போயிடுது. அது நம்ம தான் கேக்கு பேக் பண்ணோம். வெத்தையோடு சேர்த்து 2 மிளகும் சீரகமும் எக்ஸ்ட்ராவாக நுணுக்க போகிறோம். அதனால் 1 ஸ்பூன் ரசப்பொடி, நம்ம அக்ரஹார ரெசிபி ரசப்பொடி. இதை தவிர எதுவுமே எனக்கு பிடிக்கிறது இல்லை. இது மிக்சியில் அரைச்சிப்பியா இல்லை மிஷினில் அரைப்பியா? மிக்சியை தான் அரைச்சிப்பேன், மிஷினுக்கே போக மாட்டேன். சாம்பார் பொடி, ரசப்பொடி எல்லாமே. சரி, எதுக்கு நீ பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுற? எனக்கு கையில் வந்து கணக்கையில் வந்து ஸ்ட்ரென்த் இல்லை. கிளாஸ் போட்டு கீழே உடஞ்சோனாக்கா கிளாஸ் எல்லாம் கீழே விழுந்துடுறது, வெயிட் எல்லாம் தூக்கினா. அதனால் வேண்டான்னு வச்சுட்டேன்.
சரி. அதனால் இப்போ ரசப்பொடி எவ்வளோ போட்டோமோ அவ்வளோ உப்பு போட்டுட்டேன் நான் அந்த பக்கம் போனதும். சரி போகணும். அதே அளவு லக்குச்சாவும் போட்டால் போதும். ரசப்பொடி இப்படி போட்டேன்னா அப்புறம் இவ்வளோ போட்டேன். ஆனால் இவ்வளவு வந்து நம்ம தட்டி போடணுன்னா 2 தக்காளி பழம் போட்டிருக்கோம். அதை எப்போவுமே மைண்டில் வச்சுக்கணும். கொதிக்கணுமா அப்போ? ஆமாம். சரி 10 நிமிஷம் கொதிக்கணும். நம்ம 10 நிமிஷம் கழிச்சு வரும். இந்த பொங்கி வர நம்ம ரசம் அதானே? அது கடைசியில். சரி 10 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். நான் அந்த முருங்கலையை போட மறந்து போயிட்டேன். சரி. அதனால் இப்போ முருங்கலையை போட்டு ஒரு கிளறிட்டு நான் என்ன அது என்னது வெந்து கெட்டது முருங்கை, வேகாமல் கெட்டது அகத்தி பாலா? ஆமாம், அதாவது ரொம்ப முருங்கலை வந்ததுன்னா அதில் இருக்கிற சத்து வந்து நம்மளுக்கு கிடைக்காது. அதே மாதிரி ரொம்ப வேகாமல் இருந்ததுன்னா அதுலேருந்து நம்மளுக்கு வந்து பாய்சன் மாதிரி ஒரு பொருள் இருக்குது, அதில் விஷம் மாதிரி. அது என்னன்னு எனக்கு சயின்டிஃபிக்காக சொல்ல தெரியல. அதனால தான் அதை வந்து நம்ம அடிக்கடி சாப்பிட மாட்டோம். எவ்ரி ஃபோர்ட்நைட் துவாதசி அன்னைக்கு மட்டும்தான் சாப்பிடுவோம். அது வந்து வேகாமல் இருந்தால் அந்த பொருள் வந்து நிறைய பர்சன்டேஜ் அதில் இருக்கும், உடம்புக்கு கெடுதல். வெந்தது கெட்டது முருங்கை, வேகாமல் கெட்டது அகத்தி. அதனால் மறந்தாலும் போட்டு ஒரு புரட்டினா ஆமாம், ஒரு கொதி இதை விட்டாச்சு இல்லையா? இப்போ இது நல்லா மூடியை போட்டு டைட்டாக மூடி வச்சிட்டோம்னா அது வெந்து போயிடும். ஐரன் இருக்கு. அயன் இருக்கு. ஆற்றுலையோ கொல்ல பக்கம் நிறைய இருக்கு. இப்போ என்ன பண்ணுவேன், இதை போட்டு மூடிடுவேன். ரசம் கொதிக்குது. ரசத்துக்கு என்னெல்லாமா பொடி பண்ணணும்? ரசத்துக்கு வந்து 5 சாமான் மிளகா. இப்போ பொடி பண்ணணும்னு கேட்குறியா? நீ ரசப்பொடி எப்படி பண்ணணும்னு இதுக்கு ரெசிபி இருக்கு. இதானே? தூதுவளை, வெத்தலை, கொஞ்சோண்டு ஜீரகம், மிளகு. சரி. வேணுங்கிறவா பூண்டு எல்லாம் போட்டுக்கலாம். நம்மளுக்கு இப்போ பூண்டெல்லாம் பிடிக்காதவா 2-3 பேர் இருக்கா. அதனால் நம்ம ட்ரெடிஷ்னல் ரசமே வந்த உடனே நம்ம சின்னது பண்ணி வச்சுருவோம். கரெக்டாக டைம் பார்த்து 7 to 10 நிமிஷம் கொதிச்சா போகிறது. சரி, வத்தலை, மிளகு, ஜீரகம், தூதுவளை, திருப்பி அது அம்மா, நாங்கள் குழந்தையா இருக்கச்சு கையில் தயிர் சாதம் வச்சு கிருஷ்ணர் குழந்தையா இருக்கச்சு 5 ஐட்டம் வந்து விரல்ல இது தொட்டுண்டு சாப்பிடுவார் சொல்லுவார் இல்லையா? அது என்ன 5 ஐட்டம் அவர் தொட்டுன்னு சாப்பிடுவார்? இந்த விரல்ல வத்தல் நீ மாட்டிக்கிறது, இந்த விரல்ல நார்த்தங்காய், இந்த விரல்ல மாவடு, இந்த விரல்ல ஊறுகாய் மோர் மிளகா, இந்த விரல்ல எலுமிச்சங்காய் ஊறுகாய், எய்தர் நார்த்தங்காய் ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், என்ன ஊறுகாய் இருக்கோ அது. ஆனால் அதெல்லாம் விரல்ல மாட்டிக்க முடியாது. இப்படி நடுவில் வச்சுப்பா, நடுவில் அடிக்கிப்பா. எடுக்கிட்டு 4 எடுக்கிட்டு அந்த இது நல்லா தான் இருக்கும்ல. பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா வேப்பலை கட்டி. இதுக்கு பயிலா கிருஷ்ணர் கதை சொல்லுவா, கிருஷ்ணர் குச்சேலர் கதை தாத்தா சொல்லுவா. பாட்டி வந்து முண்டில் பொதிஞ்ச பொதியும் முக்கியமான வஸ்திரமும் 2 கோடி கஷ்டத்திலே இடுக்கி கொண்டே. கிருஷ்ணா அந்த குசேலர் குசேலர் கிருஷ்ணனை பார்க்க போகும்போது அவர்கிட்ட ஒன்றும் இல்லையா, ஒரு கந்த துணியில ஒரு கைப்பிடி அவில எடுத்து, அது கூட அரிசியில பண்ணின அவில் கிடையாது, அப்படியே போய் இந்த புல்லரிசின்னு இருக்கும், அந்த புல்லுல அரிசி இருக்கும், அந்த புல்லரிசியை கொண்டு வந்து இடிச்சு புடைச்சு அவில் பண்ணி அதை எடுத்துட்டு போறார். பகவான் எவ்வளவு எளிமையானவர் பாரு. நீ வந்து கோடி கோடியா கொண்டு போய் கொடுத்து லட்டு பலகாரம் கொடுத்தா என்ன அருள் புரியுறாரோ, அது அந்த புல்லரிசி அவளுக்கு அவர் புரியுறாரு. லட்டு பயங்கரமான லட்டுலாம் இருக்கு. வெஜ் லட்டு, நான்வெஜ் லட்டு இருக்கு. கொடுப்பாரு. இப்பதானே பூமி அதிருது, மழை பெய்யுது, வெள்ளம் வருது, லேண்ட்ஸ்லைடு வருது, அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறாருல்ல, அந்த மாதிரி சாமி கொடுக்குறாரு. சரி, ஓகே, கோச்சிட்டு தான் போய் பார்ப்போமா? இப்போ வந்து இவன் அந்த சதைச்சு கட்டு எப்படி சதைச்சிருக்கா கட்டு. இதை நம்ம ஊரில் சதைச்சதும்பா. இது பான் மாதிரி இருக்கு. வெத்தலை இடிச்சு வெத்தலை எப்படி தான் பண்ணி போட்டுக்கிறேன்னா, எனக்கு பல்லு இல்லையோ வெத்தலையை பறிச்சுட்டு வந்து பாக்கையும் போட்டு சுண்ணாமையும் போட்டு இது மாதிரி சதைச்சு அவ்வளோ நல்லதுன்னு போடுறானே. ஒரு கொதி விடணும், விட்டுட்டு பருப்பு செலுத்த வேணுங்க. ஆல்ரெடி நம்ம பருப்பு செல்ல எவ்வளோ திக்காக வந்துருக்கு, எங்களுக்குலாம் வரல. எப்படி தண்ணி ஜாஸ்தி வச்சியா, என்ன விசேஷம் அது? அதாவது டோட்டலாக பருப்பை போட்டு கூட்டுக்கு ஒரு
50 கிராம் ரசத்துக்கு ஒரு 50 கிராம் 100 கிராம் போட்டு டோட்டல்லேருந்து தண்ணியை பிரித்து எடுத்துருவோம். அப்படிதான். ஆஹா, இங்கே பாரு ரசத்தை. அவ்வளோதான். ஒரு பொங்கி இது இப்போ தான் அது பொங்கி வரணும், அப்புறம் கொதிக்கக்கூடாது. அவ்வளோதான். இரு, இதான் பொங்கி வருதா? ஆமாம், அணைச்சிடுவேன் இப்போ நான். டக்குன்னு வழிஞ்சிடும் இல்லை என்ன. ஓ, அப்படி பொங்குமா அது? கூட்டு ரெடி. ரசம் ரெடி. ரசம் ரெடி. இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக ஒன்று இருக்குது. என்னென்னா தொகையல். இன்றைக்கி சௌச்சவ் கூட்டுக்கு அரைச்சி நறுக்கினேன். அது தோலி கொஞ்சம் கருவேப்பிலை, கொல்லையிலேருந்து கொஞ்சம் கருவேப்பிலை பறிச்சுன்னு வந்து, கொஞ்சம் பிரண்டையும் பறிச்சுன்னு வந்து, கொத்தமல்லி கட்டு ஆஞ்சு எதழாக ஆஞ்சு எடுத்துட்டு இந்த காம்பெல்லாம் நறுக்கி வச்சுருந்தேன். எல்லாத்தையும் போட்டு இன்றைக்கி ரசம் வச்சதுனால மோர்ஜாத்துக்கு தொட்டுக்க சாதம் வத்த குழம்பு எதுவும் கிடைக்காது இல்லையா, அதனால் வாழ்க வளமுடன்.